வசந்தத்துல கேட்டு வசந்தத்தில் இந்த மணவரை வைதேகி காத்திருந்தாளோ வைதேகி காத்திருந்தாளோ வைதேகி காத்திருந்தாளோ
நாளைக்கு நம்ம தான் போறோம். ஆடாதாரி கண்ணா ஆசையின் தொட்டினிலே ஆடாதாரி கண்ணா தொட்டினிலே ஆடாதாரி கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு அந்த நிலையில் கூட அனுபவத்தில் சோகம் பகைவர்களை தோற்றிவிட்டேன் பாசத்தாளி ஆட்டிவிட்டார் யார் ஒருவன் ஆடாதாரி கண்ணா ஆசையிலும் தொட்டினிலே ஆடாதாரி கண்ணா செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டு ஆட்டிவித்தார் யார் ஒருவன் ஆடாதாரி கண்ணா ஆசையிலும் தொட்டினிலே ஆடாதாரி கண்ணா கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டிவித்தார் யார் ஒருவன் ஆடாதாரி கண்ணா ஆசையின் தொட்டினிலே ஆடாதாரி கண்ணா ஆடாதாரி கண்ணா ஆடாதாரி கண்ணா அப்பா சொல்லியிருக்காங்க கண்ணு கருத்துமா போய் காட்டுல போய் காவனை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காட்டுல போய் காவலுக்கு கருத்துக்கான்னு யார் யார் போறேன் தெரியுமா? பள்ளியம்மா துணைக்கு நான் போறேன். எனக்கு துணையா தோழி மாதிரி ஒரு அழகு தேவதையை கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த ஊருக்குன்னே ஸ்பெஷலா கார்ல இருந்து வர வச்சு அதாவது ஒரு மாடல் கேள் மாதிரி இருப்பா. சரி இருக்கட்டும், அவ வர்றதுக்கு முன்னாடி நீங்க யாராவது காதலிச்சிருக்கீங்களா? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? காதல் பண்ணாத உலகத்துல காதல் பண்ணாத உலகமே கிடையாது. அண்ணே நீங்க பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். பர்னி அண்ணனும் சரி யாரையுமே லவ் பண்ண மாட்டாங்க, பொண்ணு ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. இருக்கட்டும். அப்புறம் மைசெட்டுக்காரண்ணே நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? நிறைய ஒரு நாளைக்கு எத்தனை நாடகம் போறாரு தெரியுது பண்ணிருப்பீங்கன்னு. எத்தனை காதல் பண்ணாங்களோ யாருக்கு தெரியும். மைக் செட்டை போட்டு போட்டு காதலிச்சிருப்பீங்க. இருக்கட்டும். சரி இருந்தாலும் நானும் ஒருத்தரை விரும்புறேன். அப்படியா? என் மனசுல உள்ள ஆசைகளை சொல்லவா? சொல்லுவாங்க. ஈலீலங்குயிலே அடியிலங்குயிலே மேடை அவர் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன்
வாடிங்க. வாடிங்க. அடி அண்ணன் அச்சு வெள்ளம் ஓடி இருப்பேன். வாடி வடியில அழகு தேவதை என்ன பண்றா? பாவம் பொம்பளை வந்து வெக்கப்படுறா போல. ஆமா ஆமா. அடி அண்ணன் அச்சு வெள்ளம் ஓடி இருப்பேன். அச்சு வெள்ளம் ஓடி இருப்பேன். வாடி வெளியில வெக்க வெக்க வாடி முண்டை வெளியில. அடி அண்ணன் அச்சு வெள்ளம் ஓடி இருப்பேன். வேறு ஏய் அடி அண்ணன் நடப்பேன். அச்சு வெள்ள போல் இருப்பேன். அச்சு வெள்ள போல் இருப்பேன். சின்ன நடப்பேன். அழகு பண்டுகளா யாரமாகி இருப்பேன். அடி அண்ணன் ரோசாப்பு வாட்டி வச்சேன். ராசவரப்பு காணா அழகு பண்டுகளா ரோசாப்பு வாடி போச்சு. உனக்கு ஞானம் பயிர்ப்புலாம் இருக்குல்ல உனக்கு இல்லையா? அப்ப எங்க திறந்து விடலாமா? மடம் ஒண்ணுக்கு 2 மடம் இருக்கு. சரி, இது வந்து நானா, அப்புறம் இது கீழே உள்ளது பைப்பு. ஏய் பயிர்ப்பு பயிர்ப்புமா? ஐத்தவரவு காணா அழகு பண்ணுகளா ஆடு முதிச்சு இருக்கு. ஐத்த தீர ஆடு முதிச்சு ஓரி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூச்சேலக்காரி. ரோட்டோர வீட்டுக்காரி ரோசா பூச்சேலக்காரி. ரோசா பூச்சேலக்காரி ஓடு என்னமா ஒரு மாதிரி வந்திருக்க? ஊர் உலகத்துல காதல் பண்றான்னு சொல்லி 400 காதல் பண்ணேன். 400 காதலா? அவன் உயிரோட இருக்கானப்பா? செத்து போனேன்.
கொண்டு மாட்டேன். காதல் பண்ணாலும் பண்ணேன். ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் டிரைவரை பார்த்து காதலிச்சேன். பரவாயில்லையே, நல்ல கவர்மெண்ட் சம்பளம், கை நிறைய மாசம் ஆனா சம்பளம். எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். என்னமா அது? இந்த பந்த ஒழுங்கா மாதிரி தான் இப்ப எடுத்துட்டு வாரியா? வந்துதானா? இல்ல ஒரு நாசி தண்டே உடைக்கவா? ஒரு என்ன அண்ணே கொண்டாங்கண்ணே, தூக்கி போடுங்க தாத்தா, தூக்கி போடுங்க தாத்தா. அப்பா தூக்கி பண்ணுங்க. கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு. என்னது உனக்கு ஒண்ணா? நீ தூக்கி போடுறதுக்கா? தூக்கி போடுங்க. வேணா வேணா, ஒரு மயிரும் போடுங்க வேணா. நீ ஒரு என்ன வேஷம் போட்டிருக்க? மரியாதை தெரியா? இந்த வாரு புடியா? எடுத்துட்டு வா போ. எடுத்து கொடுக்கவா? எடுத்துட்டு வா. கொடுக்கவா? பத்து மாட போ. ஏய் ஏய் அடியே, கண்டாரொலி மலை அன்னைக்கு நீச்சா தம்பிக்கு போய் கொடுங்க. சரி இருக்கட்டும். சரி அம்மா வர மாதிரி இருக்கு. அம்மாவை கூப்பிட்டுறாமா? அம்மா வாங்கம்மா. நான் சேர்க்கல. யாரும் என்ன பண்றாவ? எங்க அப்பா தான் சேர்த்தாரு. அம்மா நம்ம அப்பா சொல்லியிருக்காங்க கண்ணு கருத்துமா போய் காட்டுல போய் காவல காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒருத்திய வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. என்னடி பண்ற? புள்ள அழுகுது, கொஞ்சம் பால் கொடுங்க. இல்ல தாத்தாட்ட போய் படுத்துக்க. தாத்தா தொட்டில விட்டு ஆட்டுவார். வெற்றிவேல் தாத்தாட்ட படுத்துக்க. கேச்சிட்டு தாத்தா குழந்தை பத்திரம். அம்மா வணக்கம்மா. அம்மாவுக்கு வணக்கத்தை. எப்படி வணக்கம் சொல்றேன்? எங்க பாப்பா வணக்கம் சொல்றது எப்படின்னு சொல்லு வணக்கத்தை. வனத்தில் வந்த ராஜகுமாரி அவனையா அத்தாடி இதுக்கு மட்டும் அசர மாட்டா. வணக்கம் இப்படி சொல்லுவாங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை அடக்க உடக்கமா வணக்கம் சொல்றது இல்லையா?
எங்க அப்பா ரொம்ப அடக்கமான பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாரு உன்னைய. அடக்கம்னா சுடுகாட்டுல போய் பார்க்கணும். அந்த அடக்கம் இல்ல, நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடிய பெண்ணு அப்படின்னு. ஆமாம்மா. என்னம்மா சேலை நம்ம திருப்புலான்ல கழிச்சு போட்ட சேலை மாதிரி இருக்கு. சரிடி, அப்பா வந்து கண்ணுங்கரத்தமா காவல் பார்க்க சொல்லி இருக்கிறார். அப்படியே பேசிட்டு நான் அந்த வனத்துக்கு வந்துட்டேன். ஆமா வந்துட்டேன். அது புத்தி அப்படியே காட்டுறேன் பாருங்க. இடத்துல பாக்கல எப்படி இருக்கு தெரியுமா? என் மனசு அப்படி இருக்கு. உன் மனசு உன்னுடைய மனது இங்க ரொம்ப அவிச்சலா இருக்கு. ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தானே தெரியும், வேற யாருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எப்படி இருக்கு மனசு அப்படின்னு எடுத்து சொல்லுவோமா? சொன்னாதானே தெரியும். வெள்ளி மெளிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனத்தா, சந்தனத்தை தொட்டதிமே நெஞ்சத்துல சந்தனத்தா, அடியே ராசாத்தி சிரிக்காதடி, அடியே என்னைய மறுக்காதடி, அடி கொள்ள போறே உன்னால காதலா, அடி கொள்ள போறே இப்ப மெதுவாகத்தா, வெள்ளி மணிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனத்தா, சந்தனத்தை தொட்டதிமே நெஞ்சத்துல சந்தனத்தா. சம்பளத்தை வாங்கிட்டீங்களா? நன்றி நன்றின்னு சொல்லியே. உழைக்கிறாங்க வாங்குறாங்க, உனக்கே எரியுது. உனக்கே கடுக்குதுங்க. அதனால ஆரிய கொத்தாடனால காரியத்துல கண்ணா இருக்கு. கண்ணா இருப்பா இருங்க. ஒரே வரட்டு வள்ளியம்மாவுக்கு மட்டும் 200 500 300 கொடுக்கீங்க. நான் எனக்கு வந்து என்ன ஒரு 100 ரூபா கொடுத்தான்னா நீ ஒண்ணும் கவலைப்படாத. காலையில நிறைய நான் வீட்டை பூசணும், என்ன சைடு சவரம் பூசாம கிடக்கு. எனக்கு கொடுத்தா தானே. அலோலோ 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 சாலோலமே ஆலோலோ 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 ஆலோலமே சாலோலமே அலோலோ ஓடு சின்னஞ்சிறு சிட்டுக்களா சீரி பாயா தாரகளா சின்னஞ்சிறு சிட்டுக்களே நீ பாயும் பறவைகளே கண்ணங்கரி
கிடையாது. ஆமா, இருக்கிற பறவைகள் பூராமே நாட பறவைகள்மா. அதனால ஆளுக்கு ஒரு திசையில இருந்து காவல் காப்போம். நம்மளே எத்தனை ஆனா ஊருக்கு நீங்க கூப்பிடும்போது பூஜை அறையில இருந்தல்ல, ஆமாமா, சாமி வணங்கிட்டு வரவா. ஏமா நம்மள எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். அப்படி உட்கார்ந்து ரசிக்கிற ஊரை நம்ம ஊரத்தை பாத்தீங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே சில ஊர்ல அவங்க போயிருவாங்க. தாய்மார்கள்லாம் இருக்கிறது பெரிய விஷயம். ஆமா, ஏன்னா அப்படி திறமையா வந்து தொழில் பண்ற. ஆமா, உன்னை பாத்துக்கிட்டு அப்படி அசந்து போயிட்டாங்க. தூங்கி விழுந்துகிட்டு இருக்கோம். இத முதல்ல இப்ப நான் உள்ள வா, நான் உள்ள போனேன். ஆமாடி, சாமி வணங்கிட்டு வரீங்க, ரொம்ப வருத்தமா சொல்ற. டேய் 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 என்னமா பண்ற மாமா? அந்த மூலையில ஒரு பண்ணர் வார் கடுங்க மாமா. இங்க அங்க வர போய் முதுகுல பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்போம் அப்படியே. பெயர் மருவி செந்தட்டி என்ற பெயரோடு இனிமே விளங்குவார். இது அன்பண்ணன் திரு PM மதர்நாத் அன்பண்ணனால வந்தது. அப்பா MP கிடாத்திரிக்கை சேர்ந்து முருகன் அப்பாவாலும் தம்பி பரணியாலும் அப்பா வெற்றியாலும் வந்தது இந்த பேரு செந்தட்டிங்கிற பேரு. அதனால இனிமே அவரை வேணும்னு கேட்டீங்கன்னா செந்தட்டி வேணும்னு கேளுங்க. பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோம்
எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். ஓ பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அழல்வோம் பல்வினைவோம் தொல்வினைவோம். அழல்வோம் பல்வினைவோம் தொல்வினைவோம். துயர்வோடி மருமகனான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். வேளமுகம் கொண்ட வடிவானவன் மகாம் விசுவி ஸ்ரீரங்க திருவேதியன். கேடமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவி ஸ்ரீரங்க திருவேதியில். பாலும் தெளிதேனாய் இடிக்கின்றவன். பாடும் தெளிதேனாய் இடிக்கின்றவள். நாம் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவன். அந்த பிள்ளையார் மொழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன். கண் கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன். என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே. என்னும் எழுத்தும் இரு கண்களே. என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே. வாழ்வில் என்ற சொன்னமை பாட்டி போற்றுகின்ற ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் பணிவோம். உயர் கல்வி செல்வம் வீரம் பெறுவோம். கணபதியை தினம் பணிவோமே. உயர் கல்வி செல்வம் தீரும் பெறுவோமே. மனதிலும் செயலிலும் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் மாறாத பேரின்ப சௌபாக்கியம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். வளர்வோம் பல்வினைவோம் தொல்வினைவோம். மாறாளியின் துயில் போலி மருமகனான ஞான பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம். இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். 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 உலகமெங்கும் கொடி கட்டி பரந்த இன்றும் என்றும் அவருடைய புகழாகப்பட்டது மறையாது. காரணம் அவருடைய பெருமை ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஐயாவின் பெருமைகளை சொல்லலாம். இருந்தாலும் ஒரு விதமான இந்த விண்மேக கூட்டங்களை பார்த்து அந்த சிவரஞ்சனி ராகத்தில் விண்மேகமே விண்மேகமே தேவர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு. பின்மேகமே பின்மேகமே தேவர் இருக்குமிடம் சொல்லு, எங்கள் தேவர் இருக்குமிடம் சொல்லு. ஆளாத தென்றல் காற்றே
இருக்கும் இடம் சொல்லு எங்கள் வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு பாடாத தென்றல் காற்றே பாடாத தென்றல் காற்றே பாடாத தென்றல் காற்றே எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தேவன் இருக்கும் இடம் சொல்லு விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு தமிழ் பெற்றவராம் முருகனருள் பெற்றவராம் பாடாத நாடில்லை மனமே முத்து தமிழ் கற்றவராம் முருகனருள் பெற்றவராம் பாடாத நாளில்லை மனமே அந்த பசு தெய்வத்தை நாமும் பாடாத நாடில்லை மனமே அந்த பசுபொன்கள் அந்த பையந்தமிழ் தெய்வத்தை தேடாத நாளில்லை திடுமே விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு ஞானி போல் வளர்ந்த தெய்வம் ஞானி போல் வளர்ந்த தெய்வம் அன்னை இங்கு ராணி பெற்றெடுத்த தெய்வம் ஞானி போல் வளர்ந்த தெய்வம் அந்த ஞானத்தில் பிறந்த தெய்வம் இந்த உலகம் எல்லாமே வணங்கிடும் தெய்வத்தை பாடாத நாளில்லை மனமே அவர் தேடாத நாளிலே தினமே விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தேவர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு விண்மேகமே விண்மேகமே வேந்தர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு சொல்லு அணும் உங்கள் முறவை நாளை வந்த பறவை ஆ ஜதிகள் சொல்லிட சலங்கை குலுங்கிட கலைகள் பயின்றவள்ளி ராகம் பாடிட தாளம் சேர்ந்திட கற்று தந்தவள்ளி மூங்கில் இலை காடுகளே முத்துமலை மேடுகளே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் வையமில்லை வையகத்தில் சொர்க்கமுண்டு ஜோடி ஒன்று தேடுதிங்கு வாருங்கள் வாருங்கள் எனது காணும் உள்காதில் விழவில்லையா உள்நெஞ்சை தொடவில்லையா பொண்ணுக்கு போவோம் பட்டம் தாரேனும் பெண்ணே நீ எங்கே எதனை படைத்தாயோ தேடும் கண் பார்வை தெரிந்து
துதிக்கு சொன்ன வார்த்தை காட்டி போனதோ வெறுமானதோ தேடும் கண் பார்வை துதிக்கு ஒரு மூடன் கதை சொன்னான் உன் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான் உன் கதை நீளம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்டெழுந்தும் காலம் என்னை சேர்க்க வேண்டும் கண்மணி பூவும் பட்டும் நாளும் பூவை உன்னை சேரும் காலம் உன்னை சேரவில்லையே காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நாமும் ஆடலாம் அதில் நீயும் ஆடலாம் காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி நீயும் பாடலாம் அதில் நீயும் ஆடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்ற நானே எல்லோடு நீயும் சேராதுமானே இதயம் முழுதும் எனது வசம் வாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓ சாடமாட பார்வையாட காதல் வந்து உருவாச்சு கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து பொது உடமே ஆயாச்சு மாலை அம்பி மாலை இந்த வேளை மோகமே நாயகன் ஜாடை நூதனமே நாணமே பெண்ணின் சீதனமே மேகமலை நீராடு தோகை மகிழ் வாராதோ தித்திக்கும் இதழ் முத்தங்கள் அது பூவாளும் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு இடி நீர் தெளித்து வண்ண கோளோடு உன்னைத்தானே அந்த ஆகாயத்தை போட தொட்டில் கண்டி போட துறை கண்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகோவல்ல பார்த்தாலே சேத்தனுக்கு தோடும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும் நானும் முந்தல் உறவை நாடி வந்த பறவை நானும் முந்தல் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடம் செய்த வேலை உடைக்க
காடும் வெள்ளங்களை கசக்க பிழிவதில்லை இனிமை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்திலே சரியம்மா குடல்களை அழிக்கிற ஊருக்கு பலர் உங்கள் பாரம்மா உள்ளது பெருகிற பாருங்கள் எவருக்கு சொல்லம்மா நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை வீணை எரிகிறது விரல்கள் ஏகிறது நாதம் எட்டுகிறேன் மாறாயோ கடலும் கொதிக்கிறது புயலும் அழிக்கிறது நடக்கிறது மாறாயோ என்னை எரிந்து பெண் மெறிய துடிக்கிறது தீபம் போல மனம் எரிகிறது என்னை இழந்த பெண் உன்னை காக்கி நிம்மதியை அரங்கு அழைக்கிறது வாழ்வது ஒரு முறை வாழ்வது முழுமை சாவது ஒரு முறை சாவது பெருமை நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்ததேளி தேடி வந்ததேளி தேகிகள் முறிந்ததடி உயிரே உயிரே ஒரு இசை அது கைதிட்ட கூடிய வண்ணம் கொண்ட நிலவே வனமிட்டு வாராயோ விண்ணிலே பாதையில்லை என்னை தொடரையே இல்லை வண்ணம் கொண்ட நிலவே வடும் விடுவாயோ விண்ணிலே பாதையில்லை என்னை தொடரையே வர்ணம் கொண்டவின் நிலவே பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் வார்த்தை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை பக்கத்தில் நீமில்லை பார்வையில் யாருமில்லை சொந்தத்தில் சொல்லிக் கொள்ளாத இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு நேரமில்லை நீரத்தை பிடித்து விட்டார் வானத்தில் ஏதுமில்லை ஈரத்தை பிடித்து விட்டால் தாகத்தில் ஏதுமில்லை வண்ணம் கொண்டவன் வாழும் நிலவரையோ விண்ணிலே பாதையில்லை என்னை வர்ணம் கொண்டவின் நிலவே நங்கை ஒன்றன்
அழகான காதல் என்னும் கவிதை சொல்லடி உங்கள் செல்ல மொழியிலே உள்ளம் கொள்ளையடிப்பதே மனம் துள்ளி வரும் நடையில் மனமெல்ல நினைப்பதும் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் தென்றல் வந்து என்னை தொடும் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை வெள்ளை மொழியிலே உள்ளம் கொள்ளையடிப்பதே மனம் துள்ளி வரும் நடையில் மனம் உன்னை நினைப்பதே உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி புள்ளை மரத்தே போரம் உன்னை நினைந்து முள்ளு சொன்ன குயில் பாட்டை சொல்லி மகிழ்ந்தே பொன்னி நதி கரையோரம் மன்னன் கண்ணிமைகள் மூடாது கண்ணிலே பெண்ணிலவி ஒளி கனராய் ஒதுக்குதடி என்பதிலே இல்லாமல் அறிக்குதடி உள்ள செல்ல மொழியினிலே உள்ளுக்குள்ளே எரிப்பதும் மனம் துள்ளி வரும் நடையில் மனம் உன்னை நினைப்பதும் உன்னை காண வேண்டி ஆட வேண்டி வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி இன்னுமெல்லை வெகு தூரம் கூட்டி செல்லடி பள்ளிக்கையும் பாடல்கள் மாற்றி சொல்லடி கண்ணி முந்தல் மனக்கோண்டில் என்னை தள்ளடி கண்ணத்தைக்கு ஐந்தரே வைத்துக் கொண்டடி மந்திரத்தை மாற்றாமல் கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகளை ஏராளம் சொல்லித் தருவேன் உன்னை செல்ல மொழியிலே உள்ளுக்குள்ளே இருப்பதுவே மனம் துள்ளி வரும் நடையில் மனம் உன்னை நினைப்பதுவே உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் ஆராயோ கண்ணம்மா கண்ணம்மா அகர்வமான இடத்தில் இப்படியெல்லாம் நாம் பாடி இளவநேரி கிராமத்திலே ஐயனாரின் வாசலிலே வண்ண வண்ண மலர்களாலே அபிஷேகம் சந்திரனும் காய்ந்திருப்பார் அந்த சூரியனும் மறைந்திருக்கும் இந்திரன் ஐயனார் என்பவர் மனம் துடிப்பார் புது வளையலையரசி துண்டையிலதான் நினைத்து மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா நம் நம் தனம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் நம் தனம் தம் நம் நம் தனம் தம் நம் நம் தனம் தம் நம் நம் தனம் தம் என் நாதமே வா சங்கீததாரி சங்கீத ஜாதி முள்ளி காணவில்லை
செங்கீத ஜாதி உள்ளே காணவில்லை. வாராயோ முதல் ராகம் நான் தேடி வந்த ஒரு கோடி நிறுவவள் நீதானே நீதானே மன கண்ணில் இன்று வள கவிதை தந்த மகள் நீதானே 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 பிடிக்கிளையரும் போது பிடி வந்தத்தில் ஆடி கீழே கொடுத்தாய் கிளியிலும் போது வழி கொடுத்தாய், கிளி வந்த பின்னாடி வழி கொடுத்தாய். நெஞ்சில் எழும் துன்பம் பின்பும் நெஞ்சில் என்றும் துன்பம் பின்பம் சிந்தும் சொந்தம் உங்கள் சொந்தம் கத்திச் செல்லும் முத்துச் செத்தும் கண்ணுக்குள்ளே கண்ணில் செத்தும் இன்னும் நெஞ்சில் எத்தும் கண்ணில் மண்ணும் ஜீவன் எத்தும் கொள்ளை பூவில் கொள்ளும் உங்கள் கண்டு கொள்ளும் என்பதே சங்கராக தெய்வமே சரி 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 சாரி சரி 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 ரப மகப கனதமலப சரி சரி கக கம பத பதனி ரிகரிவே சாரி கனி சாரி கரி கனி ஹாரி சனி யாரி சனி ஹாரி சனி தத்த தகடதோ 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 என்ன ஒரு இசை என இதை போல இசை இருந்தால் தான் இதை போல பாடல் பாட முடியும் பெருவிடும் எடுத்து கொடுக்கக்கூடிய மயில் ஆடியோஸ் சங்குளம் ஒளிபெருக்கி இளையத்தார்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்லாமல் ஆபரேட்டர் அன்பு அண்ணா திரு கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்கள் இங்கே ஆபரேட்டரா இருக்காரு, அவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று வணக்கம். அதுபோல் எங்களை இந்த உலகத்திற்கு எடுத்து இந்த யூடியூப் மூலமாக ஒளி பரப்பக்கூடிய அன்பண்ணா உயர்திரு ஏன்னா மிகப்பெரியவர். என்ன காரணம்னா ஒரு எந்த ஒரு வளரக்கூடிய கலைஞர்களாக இருந்தாலும் கூட
அவர்களை பதிவு செய்து இந்த உலகம் முழுவதும் காட்டக்கூடிய ஒரு அருமையான அன்பு உள்ளம் படைத்த அன்பண்ணா கண்டிலனை சேர்ந்து காவல்துறை அதிகாரி அண்ணன் சாதாரணப்பட்டவர் அப்படின்னா ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரினாவே தெரியும் உங்களுக்கு என்ன சொல்றீங்களா காவல்துறை அதிகாரி அன்பண்ணா திரு தங்கப்பாண்டியன் அண்ணா அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். அன்பண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த விளக்கம். ஆக அற்புதமான இடத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த குடிகாரனை சந்திப்போமா? பழைய பாட்டு போடுவோமாப்பா. மனிதன் எல்லாம் திறந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவது எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவது எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகளில்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கினி மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்படியே நானும் உன்படி கொண்டேனா நானும் உன்படி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வகுத்ததடா கர்ணா எதிர்கொள்ளடா. செங்கோடு கடல் கர்ணா 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 செங்கோடு கடல் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவது எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய கர்ணா 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 மன்னவர் பணியில் கண்ணனும் பணி செய்ய உள்ளடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. கர்ணா
இடத்தில் நன்றி எதிரக்கூடிய அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி என்று வணக்கம். பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி வென்றே அருள் பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி வென்றே அருள் பெரும் தங்கமே தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி வென்றே அருள் பெரும் தலைவரும் முகம் தேவருக்கு தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி வென்றே அருள் பெரும் தலைவரும் வணங்கும் சிங்கமே தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி வென்றே அருள் பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே முத்தத்தையும் பட்டினம் விதமா
மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டன்னு வச்சுக்கம்மா. கல்லு முப்பத்தையும் பொட்டுன்னு வைக்கணும்மா. என்னது குடியாரனா? குடியாரந்தேன். 7 குடிகாரனா நீ? எல்லாருமே குடியாரந்தேன். நான் 7 குடியாரன். அதை நான் சொல்லுவேன். ஆ, நீ வெளியே வா, உன் சாணியை புதுக்குறேன். இல்லையா நீங்க எதுக்கு வந்திருக்க? உனக்கு வேலை என்ன இங்க? காவலுக்கு வந்திருக்கேன். இல்லையா இந்த நாடகத்துல உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இப்போ வந்து காவலாளி வேலை. வந்த உடனே உனக்கு என்ன வேலை? கோமாளி. கோமாளி என்ன உனக்கு நோட்டீஸ் வாசிக்கணும், மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். அது ஏன் நான் காலையில காசை வெட்டி போடாம போக மாட்டேன். எந்த கோயில்ல காசு வச்சு போடுவேன்? வரட்டேன். ஆ. கடகத்தில் பாட்டு பாடும் இந்த கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா. கொண்ட மேல கொண்ட போட்ட சாமி அரையா. மண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா. எந்த ஊரையா? பேர ஊரையா? வந்தார் வரவேற்பது எந்த நாட்டை சார்ந்தவர்கள் தாங்கள்? நீங்க 4 பேர் கிளம்புறீங்களா? போங்க. டேய் நாரதட்ட ஒரு முடி புடிடா, நீங்க பாத்துருவான். குடியாரேன் இல்ல. கேளுங்க. நீ இத உழப்பாம கிளம்பு. நான் முடிச்சுக்கிறேன். மாடு புடி மாடா ஆ, இல்ல மாடு சீட் எடுத்திருக்கான்னு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல பாத்துருவான். சாமியார் எந்த காலத்திலயாவது சாமியார் தான். அப்புறம் யாரும் உங்க விட்டு மாமியாரா? நான் பேச விட்டு பேசணும். சாமியார் எந்த காலத்திலயாவது செருப்பு போட்டு வருவாப்லையா? இது என்ன செருப்பு? கண்ணா தெரியல. செருப்பு போடுவாமா? பாதரட்சை எதுல தயாரிப்பாங்க? புடிச்சிட்டான்ல. மரக்கட்டையில அடிச்சு போடுவாங்க. அக்கா தங்கச்சிகளோடு உறவில் இருப்பவர்களுக்கு இது பார்ப்பதற்கு செருப்பாகத்தான் தெரியும். இப்ப எப்படி தெரியுது? அப்படித்தானா? செருப்பு என்ன செருப்பு? இது பாதகை. 80 ரூபாய்க்கு வாங்கின செருப்பு போட்டு வந்திருக்க. கேட்டா பாதரட்சைன்ற. எந்த காலத்துல சாமியார் செருப்பு போட்டு வந்திருக்காரு? இப்ப வந்து ஆடைகளுக்கும் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு அதை நான் கேட்கவே நீ யாரு முதல்ல? நான் அதை நான் பேசல. முதல்ல ஆண்டா, இதை பேசிட்டு அடுத்து வாங்க. நீ யாரு முதல்ல? செருப்பு முதல்ல போடலாமா? நான் அப்படிதான் போடுவேன். அது என்னுடைய விருப்பம். நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் அப்படித்தான் நான் குடிப்பேன். குடியாரண்டில குடியாரந்தேன். குடியாரந்த ஒவ்வொருட குடிமகன் எதுக்கு வச்சிருக்கேன்? ஆமாடா குடியார பயல. நீ குடியார நீங்க கசக்குறதுல நல்லா ஃபேமஸ் நான் கேள்விப்பட்டேன். ஆமா மிகப்பெரிய ஆள் இல்ல. நான் குடிப்பல்ல. நான் குடியாரன்னா நீங்க கசக்குறதுல மிகப்பெரிய தைரியசாலி. உண்மை பெரிய ஆளுதான். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எங்கேதான் கிடைக்கும் தெரியல. மதுரையில கருப்பாருல ரவுண்ட் அடிக்கல. உங்கள்கிட்ட தான் நான் வாங்கிட்டு அலையிறேன். நீங்க எப்படி சொல்றீங்க? அதுக்கு பக்கத்துல இருக்கு கஞ்சநாயக்கம்பட்டின்னு. மதன எங்கப்பா போனா அப்படி? ஏன்னா அவர்கிட்ட தான் நாங்க வாங்குறத ராக்கெட் ராஜா கிட்ட தான் நாங்க எல்லாருமே வாங்குவோம். ஏன்னா அவர் தான் விற்பனை பண்றாரு கசக்கல். அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. இல்ல இல்ல இவரு அந்த சரக்குல திருக்காலுடைய ஐயனார் சத்தியமா சொல்றேன், அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து 1ஆ நம்பர் பொறுக்கி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். எப்படி 1ஆ நம்பர் பொறுக்கி? என்னப்பா பரணி எப்படி 1ஆ நம்பர் பொறுக்கி? நீங்க வந்து எப்படி 1ஆ நம்பர் பொறுக்கிடா? பொறுக்கினா என்னது? உங்க ஏரியால பேசுன மாதிரி பேசக்கூடாது இங்க. இல்ல நீ பொறுக்கிதான்டா. இது ராமநாதபுரம் மாவட்டம். சரிடா நீ பொறுக்கிதான்டா. என்னதியா அதுக்கு விளக்கத்தை என்ன? பொறுக்கினா என்ன? பல புராணங்களை பொறுக்கி பொறுக்கி எடுக்கக்கூடியவன் பொறுக்கிதானே. அடா பொறுக்கி போல. சரி பிறகு நீ போல. என்னடா அப்படி சொல்ற முட்டாப்பல? அப்ப என்ன எதுக்கு பொறுக்கி போய் மரியாதை கொடுத்தாத்தே? நான் அப்படிதான்டா பேசுவேன். போடா வடான்னு முதல்ல பேசுறது நிப்பாட்டு. அப்படிதான்டா பேசுவேன். சபை எரிஞ்சு பேசு, சமயம் எரிஞ்சு பேசு. அப்படித்தான்டா பேசாம இருந்து பழகிட்டு இருக்கேன். இப்படிதான்டா பேசுவேன்டா. சரிடா பேசுறா. ஏய் சாமிடா டேய். பெரிய மனுஷன் இல்லையாடா அவரு? நான் பேசுவேன். ஏங்க என்ன சொல்லிருக்காங்க? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். உண்மையான மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிட்டு. சரி இப்ப வாங்கன்றோம்னா நம்ம மரியாதை. அவரு முனிவர் இல்லையா? என்னது முனிவரா இருந்தா நான் இன்ன வரை கேட்கவே இல்லைல. அப்படியா? ஆமா. எந்த ஊரு? எந்த ஊரு? கேட்கல. கேட்கலன்னா காது ஆபரேஷன் பண்ணு. நான் ஏன்டா கேட்கலன்னா காது ஆபரேஷன் பண்ணனா? எந்த ஊருன்னு கேட்டிருக்கேன்.
என்ன கேட்டீங்க? எந்த ஊரு? எந்த ஊருன்னு என்னை பார்த்து கேட்குறீங்களா? நான் மேலூருங்க. மேலூர்னா என்ன, மதுரை மேலூரா? ஆமாங்க. சரி, அங்கிருந்து வந்தீங்கல்ல? அம்மா ஆட்டோல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களா, இல்ல ஆட்டோ இது மாட்டு வண்டிட்டு வந்தீங்களா? இல்லைங்க, கிடையாதுங்க. நான் எவருடைய கண்களுக்கும் தெரியாமல் ஆட்டோவில் வந்தேன். ஆட்டோவில் வந்தீனா? அம்மா எவ்வளவு காசு கேட்டேன்? பணமெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு இலவசம். இலவசம்னா நுங்குண்டியில் வந்தியா? அப்படி கிடையாதுங்க. ஆட்டோ. இந்த உலகில் எல்லோரையும் ஆட்டி வைக்கக்கூடியவர் யாரு? வாயு பகவான். அவருடைய மூலமாக காற்றோடு காற்றாக வந்தேன். நல்லா யோசிச்சுக்கிறேன். காலையில எஸ்எல் தங்க வண்டி பின்னாடி நிக்குது. காலையில நீ வண்டியில ஏறினா பின்னாடி நிக்கிறதோ அங்க முன்னாடி நிக்குது. ஏன்டா போய் சொல்ற? சரி, எங்கனே நிக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, இப்படி நான் திரும்பிக்கிட்டேன்னா எனக்கு எப்படி நிக்குது? பின்னாடி அப்படி திரும்பினாதான் நீ இங்கிட்டு தானே திரும்பி பேசுற முட்டாப்பட. என்ன, காலையில நீ வண்டியில போக கூடாது, காத்தோட காத்தா நீ பறந்து மதுரை சங்கத்துக்கு போய் சேர்ந்துரு. கண்டிப்பா போறேங்க. எப்படி போறேன்? கண்டிப்பா கண்டிப்பா. காலைல ஏத்துனா அந்த குட்டையனுக்கு இருக்கு வேடிக்கை. செவ்வுல காட்டி இப்ப எழுப்பு விழுந்துரு பாத்துக்க. இப்ப வந்தா அப்படி நீ அடிச்சாலும் அப்படியே நீ பொங்கு. இல்ல, எங்க அண்ணன் அடிக்கிறதுல ஏன்னா ரொம்ப எனக்கு பேர் என்ன? ஏன்னா ராய்கட் ராஜாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க பெருமையை கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் யாரா இருந்தாலும் நிப்பாட்டி போடுவாரு. என்ன காரணம்னா இவர் வந்து நிப்பாட்டுவதில் மிக வல்லமை பெற்றவர். அது இல்லாம இந்த வாயை வச்சே இத்தனை நாளா பொழைச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த வாய் இல்லைன்னா இவரை யாருமே மதிக்க மாட்டாங்க. என்னப்போ உண்மைதான்? வேற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கே. இல்லப்பா, உண்மையிலே மிகப்பெரிய ஆளுப்பா. வாயை வச்சுதான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். முடிய பாத்தீங்களா? ஆமா, இந்த வாயை வச்சு வச்சு வச்சே முடி இப்படி போயிருச்சு. குட்டை ஒன்னே மாதிரி ஒரு குட்டை ஒரு கட்டையை தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்னே மாதிரி எத்தனை கட்டையை நான் பார்த்தாலும். சரிங்க லூசு, பேசிட்டே இது பண்ணிக்கிட்டு இருக்க. சரிங்க லூசு. யாரு லூசுங்க? சைக்கோ. பேர் என்ன? சைக்கோனா என்னங்க விளக்கம்? இல்லடா, சைக்கோனா என்னடா விளக்கம்? இப்ப வண்டி 2 மாடு ஒன்னா ஓடினாத்தே போய் இல்லையே பிடிக்க முடியும். நீ ஒரு பக்கத்து போனா நான் ஒரு விட்டு போனேன்னு வையே, அங்க கொடி கூட வாங்க முடியாது. சரி, நான் வேணா ஒரு வழியில போனேன்ல. பேர் என்ன? இரு, நான் ஆரம்பத்துல ஒரு வழியில போனேன்ல. ஆமா, 7 குடின்னு சொன்னேன்ல. 7 குடி. 7 குடி என்னென்ன குடி? 7 குடியில்ப்பா. 7 குடியில் 7 குடியில் இருக்கு. பேர் என்னடா? குடியில் இருக்குப்பா. 7 குடியில். பேரை சொல்லு. நீ என்ன கேள்வி கேட்டா? நீ பெரிய ஆளா? பெரிய ஆளுதான். இல்ல கேக்குறேன். சரி, நான் கேள்வி கேட்கல. நான் வேணா உன்னை தொட்டு பேசுறேன். நீ பேசுறியா? பேசுவேன். மகாபாரதத்துல ராம முண்டாட்டி சீதையா ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது பேசு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? இலங்கைக்கு போயிட்டு வந்தாரு. மகாபாரதத்துல ராம முண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் நாரதராயா, நான் முருகனா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் பப்புன்னு ஏன் வேலையை பார்க்க முடியாது கேக்குறேன். மகாபாரதத்துல ராம முண்டாட்டிய